செம்மரம் கடத்தல் வழக்கில் சசிகலாவின் உறவினர் பாஸ்கர் என்கிற கட்டை பாஸ்கரை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன? 48 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்ட வழக்கில் கட்டை பாஸ்கரை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். சம்பவத்தின் பின்னணி என்ன? சசிகலாவின் அண்ணன் மகன் விவேக்கின் மாமனார் பாஸ்கர் என்ற கட்டை பாஸ்கர். சென்னை அண்ணா நகரில் வசிக்கும் பாஸ்கர் மீது ஆந்திராவிலிருந்து சட்டவிரோதமாக செம்மரக்கட்டைகளை கடத்தி பல நாடுகளுக்கு சப்ளை செய்ததாக 20க்கும் மேற்பட்ட கடத்தல் வழக்குகள் உள்ளன. கடந்த 2017ஆம் ஆண்டு சசிகலாவிற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது கட்டை பாஸ்கருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு செம்மரம் கடத்தியதாக கட்டை பாஸ்கர் மீது மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். அத்துடன் அண்ணா நகரில் உள்ள பாஸ்கரின் வீடு மற்றும் தேனாம்பேட்டையில் உள்ள பர்னிச்சர் கடையில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது பர்னிச்சர் கடையில் 48 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை பாஸ்கர் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்து அவற்றை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு பாஸ்கரை ஆந்திர மாநில போலீசார் செம்மரக்கட்டை கடத்தல் வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் 48 கோடி ரூபாய் செம்மரக்கட்டை பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக வெள்ளிக்கிழமை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தேனாம்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் வைத்து கட்டை பாஸ்கரிடம் விசாரணை மேற்கொண்டனர். பல மணி நேர விசாரணைக்கு பின்னர் கட்டை பாஸ்கரை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஹரியானாவில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்து காரை கடத்தி சென்ற 2 பேர் போலீசில் சிக்கியிருக்கிறார்கள். கார் கடத்தல் நடந்தது என்ன? சென்னை அயனாவரத்தில் வசிப்பவர் மோகன் அயானி. இவர் தனக்கு சொந்தமான காரை தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் வசிக்கும் மருமகனுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளார். இதற்காக MoveMyCar.in என்ற இணையதளத்தின் மூலம் காரை டெலிவரி செய்வதற்கான நிறுவனங்கள் குறித்து தேடி உள்ளார். இந்த நிலையில் கிருஷ்ணா மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் என்ற நிறுவனத்தை சேர்ந்த ரோனக் என்பவர் மோகன் அயோனியை தொடர்பு கொண்டு 5800 ரூபாய்க்கு காரை சென்னையில் இருந்து செகந்திராபாத் எடுத்துச் செல்வதாக கூறியிருக்கிறார். அதன்படி அந்த நிறுவனத்தை சேர்ந்த பிரவீன் சிங் என்பவர் சென்னை அயனாவரத்தில் இருந்து காரை எடுத்துச் சென்றுள்ளார். ஆனால் நீண்ட நாட்கள் ஆகியும் கார் டெலிவரி செய்யப்படவில்லை. சந்தேகமடைந்த மோகன் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசிய போது காரை உரிய இடத்தில் கொண்டு சென்று சேர்க்க மேலும் 80,000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என மிரட்டல் விடுத்துள்ளனர். கார் கடத்தப்பட்டது குறித்து கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் அலுவலகத்தில் மோகன் அளித்த புகாரின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டது. விசாரணையில் பெங்களூருவில் கார் இருப்பது தெரிந்தது. அங்கு சென்ற போலீசார் காரை கண்டுபிடித்து மீட்டனர். மேலும் காரை கடத்தி சென்ற ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பிரவீன் சிங், ரோனக் ஆகியோரை போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். இவர்கள் இருவரும் ஹரியானா மாநிலத்தில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்து காரை கொண்டு சென்றதும் ஒவ்வொரு முறையும் இவர்கள் காரை கொண்டு செல்லும் போது கொண்டு சென்று விட்டு சம்பந்தப்பட்ட நபர்களை மிரட்டி பணம் பறிப்பதும் தெரிய வந்தது. ஏற்கனவே இதுபோன்று 7 பேரை ஏமாற்றியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த அயனாவரம் போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.